ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிமினாக்கு ஒரு ஒன்சைட் தான் பார்க்க போகிறோம். இந்த டைட்டில் என்னென்னா சேவோ ஃபாலன் கியூட் கேர்ள். ஓகே, டைட்டில் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக எந்த இன்ட்ரோவும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் ஜிமினா தான் இருந்துட்டு, டேய் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க சார்? இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க சார். சீக்கிரம், டைமாக இல்லை, நான் அடுத்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணணும். இதே நான் எவ்வளோ நேரம் பார்க்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாம் என் அப்பாவை சொல்லணும். அவர் பண்ணி வைக்கிறதுனால தான் நான்லாம் இங்கே வர வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிம்மன் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு. அப்போது நெக்ஸ்ட் யார் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் வந்ததில் யாருமே அவர் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வரீங்க பாருங்கள். அவர் அப்படியே பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் மனுஷன் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். பார்த்த உடனே விழுந்துட்டார். அப்படி உங்களை பார்த்துட்ருக்காரு. அவர் கூட இருந்த பிஏவாக இருந்துட்டு, சார், ஹலோ சார், ஜிமின் சார். ஆ சார், இவங்க தான் அடுத்த ஒரு ஆள், நீங்கள் இன்டர்வியூ பண்ணலாம். ஓ ஓகே, உட்காருங்க. ஓகே சார். சார் என்னோடய ஃபார்ம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஜிம்மின் இருந்துட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வாங்கிக்கிறாரு. அவர் அப்படியே பார்த்துட்டு ஓகேவா தான் இருக்குது. காலேஜில் டாப் 2 ஸ்டூடெண்ட்டா நீங்கள்? ஆமாம் சார். இது வந்துட்டு எங்கள் காலேஜ்லேருந்து எங்களை அனுப்பி வச்சுருக்காங்க சார். இந்த மாதிரி அடுத்து இருக்க 2 பேருமே எங்கள் காலேஜ் தான். ஆமாம் சார். அடுத்து இருக்க நாங்கள் லாஸ்ட் 3 பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்தவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க திறமை, அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்துடும் அந்த மாதிரியான இருந்தவங்க தான் இப்போ இருக்கவங்க. இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருந்தவங்க தான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு வந்தவங்க. பட் நாங்கள் காலேஜ் படிக்கிறவங்க சார், லாஸ்ட் 3 பேர். எங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களா. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் பேசுகிறதே அவர் அவ்வளோ இதாக பார்த்துட்ருக்காரு. அவரோட பிஏ இருந்துட்டு, என்ன சார் பார்க்குறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிஏ பார்த்துட்டு, சார் சாரி, ஓகே, நெக்ஸ்ட் 2 பேர் வர சொல்லுங்கள். உங்களுக்கு ஓகே சார், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இஎம்ஐயில் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த 2 பேர்த்துக்கும் முடியுது. இப்படியே அந்த டேஸை ஸ்கிப் ஆகுது. நீங்களும் காலேஜுக்கெலாம் போயிட்டு இப்படியே வந்துட்டுருக்கீங்க. அந்த டேஸஸும் அப்படியே நகருதா. ஒன் டே நீங்கள் வீட்டில் சும்மா ஒரு மாதிரி டிவி பார்த்துட்டு நம்ம எதை சும்மா சுற்றிட்ருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்களும் சுற்றிட்ருக்கீங்க. அப்போ இருந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறா. ஹலோ அயன், சொல்லுடி லீசா. பா ஓகே, நான் பார்த்தே எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் வந்துட்டு, சே ஆமாம்ல, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்படியே 2 பேர் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. அப்புறம்டி மித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுனாங்களா? எல்லாம் பேசுனீங்களா? பேசினோண்டி. என்ன காலேஜ் லீவ் விட்டு 1 வீக் தானே ஆகுது, அது தாண்டி ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் மேடம் போயிட்டு எல்லாம் அப்ளிகேஷன்லாம் போட்டிங்களே, என்னாச்சு? தெரிலடி, எதை கேட்டேன். அவர் வந்துட்டு ஏதாவது அப்படி இருந்தால் உங்களுக்கு இஎம்ஐ பண்ணுறேன், ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்கன்னாங்க. என்னென்னு தெரிலடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோனுக்கு தான் ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஒரு நிமிஷம் லைன்லேயே ரெடி, எனக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, நான் பார்த்துக்குறேன். பாருடி என் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிசாவை வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ நீங்கள் தான் இருந்துட்டு அடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க பாருங்க. அம்மா மா, என்ன என்னாச்சு? அம்மா இங்கே பாரு, அன்றைக்கி நான் எனக்கு காலேஜ்லேருந்து என்னை ஒரு இன்டர்வியூக்கு அனுப்புனாங்கன்னு நான் சொன்னேன்ல. ஆமாம், அங்கேருந்து எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இஎம்ஐயில் வந்திருக்குமா? இது இஎம்ஐயில் வந்திருக்கா? அதான் மெயில் வந்திருக்குமா? என்னடி சொல்கிற? ஆமாம்மா இங்கே பாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட காட்டுறீங்க. என்னங்க இங்கே வாங்க, ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் அப்பாவை கூப்பிட்றாங்க. அவங்கள வந்துட்டு, அச்சோ என் பொண்ணு அவ்வளோ திறமைசாலி, தங்க பிள்ளடி, கண்ணு ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒரு பக்கம் உங்களுக்கு சுற்றி போடுறாரு. நீங்கள் வந்துட்டு, ஜோ அப்பா ஏன்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு, லிசா
ஈ நீ கேட்ட நேரமா என்னன்னு தெரிலடி, எனக்கு பாரு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்துருச்சு. ஏ ஒயான் கலக்கு போ. எப்போ என்ன போட்டிருக்கு அதில் என்ன இருக்குன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி. ஸோ அதை நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா அது வந்துட்டு அங்கே மெயில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக் அடுத்த மண்டேலேருந்து நாங்கள் போகிற மாதிரிடி. ஏ வேற லெவல்டி, காலேஜ் முடித்த உடனே வேலை கிடைக்குதுன்னா நீ தாண்டி. ஐயோ என் ஃப்ரெண்டு இப்படியா, எனக்கு வெறுமையாக இருக்குது. ஆனால் என்னை நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிசா சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு இங்கே பார் லிசா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ அவங்க இதுக்கு தகுந்த இது கண்டிப்பாக கிடைக்கும்டி. ஸோ நீ என்னை பார்த்து இது பண்ண வேண்டியதுன்னு இல்லை, ஓகேவா? ஐயோ சாமி தெய்வமே, நீ உன் படிப்புத்தனத்தில் இங்கே காட்டிகிட்டு இருக்காது, ஓகே புரியுதா? நானே எது மன உடைச்சல்ல இருக்கேன், நீ வேற ஏன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு சரிடி நான் போய்ட்டு அதை பார்க்குறேன், நீ ஃபோன் வைக்கிறியா? வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களே வச்சிடுறாங்க. அதாவது ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்படியே அந்த டைமில் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடித்து அங்கே அனுப்பி வச்சிடுறீங்க. அவங்களும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜும் அனுப்பிடுறாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க, ஓகேவா? நான் அந்த சைடு ஜிமினாவை தான் சொல்லணுமே, மனுஷனும் அப்படியே ஒரே கொண்டாட்டம் தான். இவளை தாண்டா வச்சா வைக்கணும். பியே இன்னையிலேருந்து உன் வேலை கேன்சல். சார் பயப்படாத, இன்னையிலேருந்து நீ எங்கள் அப்பாவுக்கு பிஏவாக போயிடு. சார் நீங்களே பரவாயில்ல சார், உங்கள் அப்பாலாம் வேணாம் சார். என்ன என்கிட்ட எங்கள் அப்பா பற்றி சொல்லுவியா? சார் அதுக்குள்ள சார், உங்கள் கூட இருந்தால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அப்பா கூட அனுப்புகிறீங்களே, வேறு என்ன பண்ணுறது? எனக்கு இனிமேல் அவள் தான் பிஏ. ஸோ உனக்கு இங்கே வேலை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீ எங்கள் அப்பாவுக்கு இருந்துக்கிறது நல்லது. அப்போ அவங்களுக்கு இருக்க பிஏ சார், அவங்கள நான் பார்த்துக்கிறேன் சார். அதாவது அவங்கள எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், அவரை மாற்றிக்கிறேன்ட்டாரு. ஸோ இப்போ நீ அங்கே போறியா இல்லை ஒரேடியாக வேலையை விட்டு நிற்கிறியா? சார் என் வேலையில் அவ்வளோ வச்சிடாதீங்க சார். அப்போ போயிடு, ஓகே சார், ஐ மிஸ் யூ சார். டே பாடா அப்படியே ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவனா அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்களும் இருந்துட்டு கரெக்டாக அடுத்த மண்டே காலையிலே சீக்கிரமாக கிளம்பி ஆஃபீஸ் போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் போகிறீங்க பாருங்கள், அப்படியே ஒரு கார் வந்து நிற்குது சடனாக. நீங்கள் அதில் அச்சோ ஜஸ்ட்டு மிஸ்ரா, டேய் யாரா அவன் அப்படின்ற சொல்லிட்டு கத்தலான்ட்டு போகிறீங்க பாருங்கள். கரெக்டாக எல்லோரும் அப்படியே லைன் கட்டி நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்துட்டு என்ன எல்லாம் இப்படி லைன் கட்டி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேந்த முழிக்கிறீங்க. அவர் அப்படியே கார்லேருந்து இறங்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஒருவேளை இவர் தான் சிஓவோ? ஐயோ அன்றைக்கி நமக்கு இன்டர்வியூ எடுத்தவரே இவர் தானே. ஐயோ ஏன் இதை பற்றி மறந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இப்படி நிற்கிறீங்க. அவர் பார்த்துட்டு லைட்டாக அவருக்கு சிரிப்பு வருது. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கண்டுக்காமல் அப்படியே போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு அச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஐயோ போச்சே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜிமினா அப்படியே சிரிச்சிட்டே போயிடுறாரு. இவன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே இருக்க ரிசப்ஷன்ட்டு கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு சொல்லுங்கள் மேம், இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்குறீங்க. அவங்க பார்த்துட்டு ஓ நீங்கள் வா, நீங்கள் அன்றைக்கி ரூமுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்களா மேம், அந்த ரூமுக்கு போங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஒரு மாதிரி ஜாலி அந்த மாதிரிலாம் கலந்து நீங்கள் அப்படியே போகிறீங்களா. அங்கே போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ கமெண்ட் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. அங்கே வந்துட்டு எஸ் கமெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை திறந்து அப்படியே போகிறீங்க. போனால் அதே மனுஷன் நீங்கள் வந்துட்டு உச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க பாருங்க. ஹலோ வயான், சார் என் பேர் அதான் அன்னி தான் நான் அனுப்பினேன், எனக்கு தெரியாதா? ஓகே சார், எனக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? சாரி சார், எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லை, இல்லைன்னா நான் கத்திருக்க மாட்டேன் சார். நான் ஒரு ஃபஸ்ட்டே வந்தமே ஆரம்பத்திலே இப்படி ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் நான் கத்திட்டேன் சார். ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சு விட்றீங்க சார், மன்னிச்சு விட்றீங்க. நான் இப்போ அதை பற்றி உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கவே இல்லையா வையன், நான் உன்னை இங்கே இன்டர்வியூ தானே பண்ணலான்ட்டு வந்தேன் சார். மறுபடியுமா? அதாவது நான் உன்கிட்ட இங்கே கேள்வி தானே கேட்குறேன், நீ ஏன் கண்டதை பேசிகிட்ருக்க? சார் அப்படி இல்லைங்க சார், அது வந்துட்டு போதும் மழை வேணாம்.
உனக்கு என்ன வேலைன்னு தெரியுமா? சொல்லுங்கள் சார். சார், நான் நல்லா படித்த பொண்ணு சார், தயவு செஞ்சு எனக்கு இங்கே காஃபி கொடுக்குற வேலை மட்டும் வச்சிடாதீங்க சார். ஹலோ வயன், எங்கள் கம்பெனியை பார்த்தா உனக்கு எப்படி தருது? திறமையாக இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் இது பண்ணுறதே எங்கள் வேலை நினச்சிட்ருக்கியா? சார், நான் அப்படி சொல்லலை சார். ஐயோ வயன், வாயை வச்சுட்டு கம்மனாக இருக்கவே மாட்டியாடி நீ? வாயை வச்சுட்டு கம்மனாகவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு நீங்கள் அப்படியே இப்போ நம்ம என்ன தான் சொல்கிறது? சரி சார், என் வேலை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிற்கிறீங்க. இன்னையிலிருந்து நீ தான் என் பிஏ, புரியுதா? சார், என்ன பார்க்குற? இருக்க முடியாதா? அப்படிலாம் இல்லை சார், இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அங்கே என்னோடய முன்னாடி பிஏ இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு என்னென்ன ஷெட்யூல் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர, புரியுதா? ஓகே சார். உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். நீ ஃபுல்லாக கற்றுக்கவே இல்லையோ, இன்றைக்கி என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு நீ தெளிவாக கேட்டுட்டு வந்துடணும், புரியுதா? ஓகே சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு விட்டா போதுன்ற சாமின்ட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஜிமினா உட்காந்து கடவுளே இவெல்லாம் சாமி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்களும் அப்படியே கொடுக்குன்னு ஓடிடுறீங்க. ஓடிட்டு பிஏ 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 மேடம், இப்போ நீங்கள் தான் அவருக்கு பிஏ, நான் இல்லை. சரி இருக்கட்டும், என்ன இன்றைக்கி என்ன ஒர்க் சொல்லுங்கள், நான் ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். போதுமா இருங்கம்மா சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு இதுதான் மீட்டிங்னா நீங்கள் தான் போய் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். முன்னாடி நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பணும். அன்றைக்கி மீட்டிங்னா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அந்த இதில் சொல்லி விடணும். அப்போ தான் கரெக்ட் டைமுக்கு வர முடியும். நீங்கள் தான் போய் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். எல்லா ஒர்க்கும் நீங்கள் தான் பண்ணணும். அவர் எங்கே போனாலும் கூட போகணும். மீட்டிங்னாலும் அரேஞ்ச் பண்ணணும், டின்னர்னாலும் நீங்கள் தான் கூட போகணும். என்ன இவ்வளோவுமா? மேடம், பிஏன்னு சும்மாவா? அவர் எங்கே போனாலும் கூட போகணும். என்ன? ஆமாம், சில டைம் அவங்க கிளம்ப லேட் ஆகிட்டா கூட நீங்கள் தான் ஃபோன் பண்ணி எழுப்பணும். இல்லை, எனக்கு புரியலை. நான் அவருக்கு ஒர்க்குக்கு பிஏவா இல்லை அவருக்கே நான் பிஏவா? எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. அதுதான் ஒர்க்கு. செய்ய விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா சார்கிட்ட போய் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டோன் மாற்றி பேசுகிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஐயா இவன் என்ன டோனே மாற்றி பேசுகிறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஓகே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஓடிடுறீங்க. போயிட்டு சார் 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 மீ கமெண்ட் சார். வா சார், உங்களுக்கு இப்போ டைம் 9 உங்களுக்கு 9:30க்கு ஒரு மீட்டிங் இருக்குது சார். ஸோ நான் போயிட்டு இப்போ அதை அரேஞ்ச் பண்ணணுமா சார்? நான் வந்துட்டு குரூப்லேயும் எல்லாத்துக்கும் யார் யார் மீட்டிங் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் நான் மெயில் பண்ணணுமா சார்? ஸோ நான் அதை போய் செய்கிறேன். நீங்கள் அந்த மீட்டிங்க்கானதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சார். அதுக்கான ஃபார்ம் இந்தாங்க, இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொடுத்துட்றீங்களா? அவர் அப்படியே பார்த்துட்டு அவன் என்ன சொல்லி கொடுத்து அனுப்புனானா இப்படி இது பண்ணுறான்? அதாவது கேட்டு தெரிஞ்சுக்கன்னு தான் சொன்னேன், அதுக்குன்னு அவன் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கான் பாரு. வேற லெவல், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்காரு. இப்படியே அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. மீட்டிங்கும் நல்லா நடக்குது. இப்படியே தான்டா அந்த ஆஃபீஸ் டேஸ்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே ஜிமினோட வீட்டில் இருந்துட்டு ஜிம்மன் சொல்லுப்பா சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ நீ என்ன சொல்கிற? ஏன்பா? என்னடா ஏன்பா? நல்லா பிஸ்னஸ் பண்ணுற, ஸோ உனக்கு இதுக்கு மேலே என்னடா? பண்ணிக்க வேண்டியதானே? இப்போதாப்பா நான் கற்றுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. ஏன்டா, வேறு யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? அப்பெல்லாம் இல்லைப்பா, உண்மையாக இல்லைப்பா. என்னை பார்த்தா எப்படி தருது? உன் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தருது. அதனால தான் ஜிம்மன் கேட்குறேன். அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிவிடு, புரியுதா? அப்புறம் ஏதாவது நடந்துச்சு, பெரிய பிரச்சனை ஒரு மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு, நீ அவ்வளோதான் ஜிம்மன். அப்படி இல்லை. ஆனால் என்னன்னா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். என்னப்பா? எனக்கு அப்போவே தெரியும்டா, நீ உன் பிஏவை எனக்கு பிஏவாக அனுப்பும் போதே எனக்கு நினச்சேன், இவன் இப்படிலாம் செய்ய மாட்டானே அப்படி. இப்போ அவனுக்கு யார் பிஏவாக இருக்கான்னு நான் பார்த்தேன். அப்போ அந்த பொண்ணு நீ பார்க்குற விதத்தையும் நான் பார்த்தேன். அவள் செய்கிற விஷயம் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ ரசிக்கிற, கரெக்டா? அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதாவது நீ மட்டும் என்னடா, ஆஃபீஸ் மொத்தமாக அதை தான் சொல்லுது. என்ன ஆஃபீஸ் மொத்தமாம்மா? ஆமாம் அவன் சொன்னவன் அவன் யாருன்னு மட்டும் எனக்கு காட்டுங்க.
ஹலோ சார், இப்போ நான் இங்கே கோவப்படணும், நீங்கள் என்ன அப்படி எகுறீங்க? இல்லைப்பா அவள அவங்க இதெல்லாம் புரியுது. பட் என்ன நினச்சிட்ருக்கு ஜிம்மன்? இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ஸ்டேட்டஸு அது இதெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்புறம் ஏன் இப்படி இது பண்ணுறீங்க? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல, அவ்வளோதான், நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது அவகிட்ட சொன்னியா? இல்லைப்பா. அப்புறம் அவள் வேணான்ட்டானா என்ன பண்ணுவ? நான் எப்படியாவது ஒத்துக்க வைப்பேன். எப்படி ஒத்துக்க வைப்ப? அதெல்லாம் நான் ஒத்துக்க வைப்பேன்ப்பா. அதுதான்டா, எப்படி ஒத்துக்க வைப்ப? எனக்கு தெரியும் அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணுன்ட்டு, சரிங்களாப்பா? அப்புறம் உன் விருப்பம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ உங்கள் அம்மா தான் அதாவது ஜிமினோட அம்மா, ஜிமினோட அப்பாக்கு அவங்க பார்த்துட்டு, தம்பி ஜிமினா, அவங்ககிட்ட நான் ஒரு நியூஸ் சொல்லவா? என்னம்மா? அவர் ஆல்ரெடி அந்த பொண்ணு வீட்டில் உன்னை மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. எந்த பொண்ணு? ஒய்யன் வீட்லையாம்மா? ஆமாம், அந்த பொண்ணுக்கு சம்மந்தமும் சொல்லியாச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் ஒன்று யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாமல் சம்மந்தம் சொன்னாலாமா? அந்த பொண்ணு வந்துட்டு வீட்டில் யார் பார்த்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துருப்பாப்பாளடா. அதனால் அவங்களும் ஓகேன்ட்டாங்க, அந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்லிட்டான்னு சொன்னாங்க அவங்க பேரண்ட். மற்றபடி எனக்கு தெரில. அவங்க ஃபோட்டோ பார்த்துருந்ததுலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவள் வாங்கிட்டு ஆஃபீஸில் நடந்துக்கிறது எப்படி இருக்கு? அவள் எப்பயும் போல தான்மா இருக்கா. அப்போனா எனக்கு தெரிஞ்சால் அவன் இன்னும் ஃபோட்டோ பார்த்துருந்தானா அப்படின்னா இப்படிலாம் இருந்துக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சரிடா பார்த்துக்கோ, இனிமேல் அவகிட்ட நீ எப்படி பேசுறதுன்ட்டு உன் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அவர் வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் அப்படியே கிளம்புறாரு. நீங்களும் எப்பயும் போல் போயிட்டு, சார் இன்றைக்கி காலையில் எந்த மீட்டிங்கும் இல்லை, ஆஃப்டர்நூன் ஒரு 2 மீட்டிங் இருக்குது சார். அது வந்துட்டு எப்போனா 2:00 ஒன்று இருக்குது, 4:00 ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் சார். நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது. அப்படியா ஏன்? சரி ஓகே. நைட்டு டின்னர் பார்ட்டி இருக்குல்ல? ஆமாம் சார். அதை கேன்சல் பண்ணிடு. ஏன் சார்? அப்போ அந்த டைமிங் நமக்கு இது பண்ணணும்ல சார். அதுவா, இன்றைக்கி வேறு ஒரு இது இருக்குது. அது வந்துட்டு அதில் இல்லை, பட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம போகணும் சார். அதுக்கு நானுமா என்ன? நீயும் தான் கண்டிப்பாக இருக்கணும் சார். ஏன் நீங்கள் பாரு, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். அது என்ன, அது கேன்சல் பண்ணிடு. இல்லைனா என்ன பண்ணலாம்? அந்த 13 நம்பர் கேபின் இருக்குல்ல? ஆமாம் சார். அங்கே இருக்கவங்களப்ப சொல்லிடு சார். அவங்க சொல்லிடு. ஓகே சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. நீங்களும் போயிட்டு அவங்க எப்படியே சொல்லிவிட்டு, சார் சொல்லிட்டு சார் என்ன சொன்னாங்க? ஓகேன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்க வேறு என்ன சொல்ல முடியும்? ஓகே அவ்வளோதான். உனக்கு வேறு என்ன வேலை சார்? போய் அரேஞ்ச் பண்ணணும், இப்போ சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டுறாங்க. நீங்களும் போய்ட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறீங்க. மீட்டிங்ஸும் நல்லபடியாக முடியுது. இப்போ ஈவினிங் ஒரு 7:00 இருக்கும். ஜிம்னா இருந்துட்டு, இங்கே பாருவேன், நானே உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் சார். போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வா சார். எதுக்கு சார்? இது வேறு ஒரு டின்னர் பார்ட்டி நான் சொல்லியிருக்கலவேன். அப்போ அங்கே எப்படி போகணும்? ஆஃபீஸ் லுக் கிடையாது. நீ நார்மலாக ஒரு பார்ட்டினா எப்படி ரெடி ஆகியோ அந்த மாதிரி போ சார். நான் அந்த மாதிரி பார்ட்டிக்கு போனதே இல்லை. நிஜமா சார், போனதில்லை. சரி இப்போ வா, நானே துணி கடைக்கு கூப்பிட்டு போய்ட்டு உனக்கு எடுத்து தரேன் சார். அதெல்லாம் வேண்டாம் சார். அது நடக்க போகிறது 9:00. ஸோ இப்போ டைம் 7:00 தான் ஆகுது. ஸோ ஒரு பிரச்சனையோட பொறுமையாக கூட நீ கிளம்பலாம். ஓகே சார்? இல்லை இங்கே பாருவேன், கிளம்புனா கிளம்பு, அவ்வளோதான், புரியுதா? ஓகே சார் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு நல்லா கிளம்பிகிட்ருக்கீங்க. கிளம்பிட்டு நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. இப்போ அப்படியே ஜிமினா அவங்கள பார்த்துட்டு, வேறு லெவலில் இருக்கால, எவ்வளோ அழகாக இருக்காவ. டே ஜிம்னா, நீ இவ்வளோ சூஸ் பண்ணதில்ல தப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் தான் இப்போ அப்படியே வந்து நிற்கிறீங்க. வந்துட்டு சார் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பிடிச்சி அப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி கண்ணாடியில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் பார்த்துட்டு, இவன் எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நல்லா க்யூட்டாக இருக்கும் ஏன் சார்? இல்லை நல்லாயிருக்கு, கிளம்பலாம் அப்படிங்கிறாரு சார். அப்படியே வா, பில் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் சார். அது தப்பு இல்லையா? நான் சொல்லிக்கிறேன், மாற்றாமல் இப்படி வா சார். இல்லை வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தானா? ஓ நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க.
லைட்டாக அப்படி தான் சார் அப்படிங்கிறீங்களா? அவர் பார்த்துட்டு ஸோ இவ்வளோ க்யூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஜிம்னு வந்துட்டு அப்படியே ஒரு நெக்லஸ் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒரு செயின் எடுங்க. ஓகே சார். சார் இது எடுக்க இருக்கிறீங்க சும்மா அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அவர் அப்படியே எடுத்துகிட்டு ஏன் நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா அங்கே போய் வெயிட் பண்ணுவேன் ஏன் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பொருள்லாம் வாங்கிட்டு மொத்தமாக வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சார் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு ஏன் பில் கொடுத்துருவாங்க பாரு வாங்கிக்கோ அப்படிங்கிற. சார் நீங்களே வாங்க ஆனால் வாங்கிக்கோ ஏன் அப்படிங்கிறாரு. நீங்களும் வாங்கிக்கிட்டு தேங்க்யூ அப்படிங்கிறீங்க. வெல்கம்ங்க அடிக்கடி வாங்க அப்படிங்கிறாரு. ஆமாம் அங்கே அடிக்கடி வந்தால் உனக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறீங்க. அப்படியே மனசுக்குள்ளே சொல்கிறீங்க. ஜிம்மில் கற்றுக்கிட்டு ஏன் சார் சும்மா சார் பின்னா இப்படிலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? சரி விடு அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே காரில் போய் உட்காந்துறீங்க. ஜிம்மில் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக காரை அவர் வீட்டுக்கு தான் விட்டுடுறாரு. நீங்கள் பார்த்துட்டு சார் உங்கள் வீட்டுக்கு ஏன் சார் விட்டீங்க? என்ன பண்ணுறது, இப்போ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்தால் லேட் ஆகும். ஸோ நீ அந்த ஒரு ரூம் இருக்குது, ஸோ அங்கே போயிட்டு நீ ரெடி அடிக்கோ, நான் யாரும் உங்களை கிளம்பிக்கிறேன். ஓகேவா சார்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை? எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை. உனக்கு தேவையான பொருள் எல்லாம் அங்கே இருக்கும், நீ எடுத்துக்கோ. சார் இருக்கோ ஏன் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஓகே சார் அப்படிங்கிறீங்க. அப்படியே ஃபுல்லாக எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் தான் சார் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏன் கிளம்பிட்டியா? சார் கிளம்பிட்டேன்னு தான் வந்து நிற்கிறேன், அப்புறம் கிளம்பிட்டியான்னு வேறு கேட்குறீங்க. சரி ஓகே போகலாமா? போகலாம் சார் அப்படிங்கிறீங்க. மேடம் என்ன முன்ன வரமாட்டேன்ட்டு இருந்தீங்க, இப்போ இவ்வளோ குஷியாக இருக்கீங்க, என்ன விஷயம் ஏன்? அது ஒன்றும் இல்லை சார், ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகிறல்ல, ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட். நல்லா எக்ஸைட்மெண்ட் ஆகுறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சார். ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேர் காரில் போகிறீங்க. ஸோ ஜிம்னாவை அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனால் ஒரு டேபிளில் நீங்களும் அவர் மட்டும் உக்காந்துருக்கீங்க. அவர் இருந்துட்டு ஏன் உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. சார் ஆர்டர் பண்ணிக்கோ ஏன்? சார் மீட்டிங்க்கு வரும், நீ ஆர்டர் பண்ணு நான் சொல்கிறேன். சரி ஓகே. நீங்கள் வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம்? சரி இதை கொடுங்க நான் பார்த்து ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க மெனு கார்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்தளவுக்கு இது வேணாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு காஃபி போதும் அப்படிங்கிறீங்களா? ஜிம்மின்னு அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அச்சோ இவர் என்ன இப்படி முறைக்கிறாரு அப்படின்ற பார்த்துட்டு எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா தாங்க அப்படிங்கிறீங்களா? அவர் அப்படியே பார்த்துட்டு அது மட்டும் போதுமா? வேறு என்ன சொல்கிறது, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலையா? ஐயோ எங்க ஒரு நிமிஷம் வாங்க, அவர் ஆர்டர் பண்ணிட்டாருங்க. அப்படியா? எப்போ ஜிம்மன் ஆர்டர் பண்ணீங்க? நான் ஆர்டர் பண்ணிட்டேன், நீ மட்டும் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே ஜிம்மன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இப்போ அவர் தான் இருந்துட்டு ஏன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நான் என்ன ஜிம்மன் சார் சொல்கிறீங்க நீங்கள்? அதான் ஏன் நான் நீங்கள் சார் ஃபுட் சார் ஷோ காம்பார அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே முறைக்கிறாரு. அவர் வந்துட்டு ஐயோ தப்பான டைமில் வந்துட்டோமோ சார், நாங்கள் ஃபுட் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு போயிடுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏன் ஜிம்மன் சார் அவங்கள பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க? ஒன்றும் ஏன் சும்மா அப்படின்றாரு. நீங்கள் பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்றீங்க. ஆமாம் சார் நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்க, என்னது? அதுவா, நீ சாப்பிடுவேன் நான் சொல்கிறேன். இல்லை சார் சொல்லுங்கள் பரவாயில்ல, நீ சாப்பிடுவேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சார் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சொல்லி ஆகணுமா? சொல்லுங்கள் சார், சொன்னால் ஒரு ஹாப்பினஸோடு சாப்பிட்லாம்ல. சொன்னால் நீ சாப்பிடுவியான்னு எனக்கு தெரில. ஐயோ எப்படி சொல்கிறது? ஓகே காம்டவுன் எனக்கு ஏன் ஹார்ட் பீட்டில் இவ்வளோ வேகமாக அடிக்குது?
ஏன் எனக்கு எப்படி சொல்கிறது, சுற்றி வளைச்சி எனக்கு சத்தியமாக சொல்ல தெரில. ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன், ஐ லவ் யூ என். சார்? ஆமாம் என், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அதை எப்படி உன்கிட்ட சொல்லி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரில. அதான் என், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ பதிலுக்கு நீ உடனே சொல்லணுன்ட்டு இருந்தல்ல, பட் நியூஸ் மட்டும் சொல்லிடாத. சார் அது இல்லை சார், எனக்கு என்ன மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா? ஆமாம் சார். பரவாயில்ல ஏன் விடு, அடே நோ சொல்லிவிடு. சார் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி உனக்கு அதுதானே பிரச்சனை, ஸோ நான் அதில் பேசி என்ன சார்? வேணாம் சார், நான் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஏன் ஒரு நிமிஷம் அப்படி பாரு. என்னது சார்? இல்லை அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாரு. அங்கே பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸு, நம்ம ஜிம்மினோட பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்திரிச்சு நிறுறீங்க. ஜிம்மினோட அப்பாவை பார்த்துட்டு ஒயன் உட்காருமா, உட்கார் 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 அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் எங்கே சார் இங்கே? ஒரு மீட்டிங் இருக்குல்லம்மா, ஸோ அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே நான் தான், அதனால தான் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு என்னது மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் ஷாக்காகி பார்க்குறீங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் இருந்துட்டு ஒயன் அம்மா அம்மா நான் ஒன்று ஒயன் எதுக்கு இப்படி, டின்னருக்கு தானே வந்தேன், அதுக்கே அவன் இப்படி கத்துற? அம்மா அது இல்லை சார், ஒரு டின்னர் மீட்டிங்னு சொல்லிட்டு தாம்மா கூப்பிட்டு வந்தார், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுமா. இதில் என்னடி இருக்குது, அமைதியாக உட்காரு. நான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே இவர் தான் ஏன் மே. என்ன மே? நான் சொன்ன மாப்பிள்ளையே இவர் தான் உனக்கு. நான் என்ன சொல்கிறேன், உன் ஃபோட்டோ உனக்கு மாப்பிள்ளையோட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புனேன், அதை பாரு. அம்மா பாரு சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, பார்த்தா நம்ம ஜிம்மினோட ஃபோட்டோ தான் இருக்குது. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கு, அப்படியே வாயை பொழந்துட்டு பார்க்குறீங்க, எது இவரா அப்படின்னு. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன மேடம் போதுமா, கிளியர் ஆகிட்டிங்களா? அம்மா இல்லை இவர் எப்படிம்மா? இங்கே பாருவேன், நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகே. சார் அது இல்லை சார். ஏன் உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையா என்ன? அந்தளவுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன? சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அப்படிலாம் இல்லை ஜிமன் சார். அப்புறம் என்ன ஏன்? நான் சொன்னது தான், எனக்கு ஓகே, இந்த மேரேஜ்க்கு ஃபுல் சம்மதம், எனக்கு முழு சம்மதம் அப்படின்னா மட்டும் இங்கே சாப்பிட உட்காரு, நல்லா கிளம்பிட்டாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி அங்கே 2 பேர் இங்கே 2 பேர் உட்காந்தா இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறீங்க. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. ஜிமன் அப்படியே பார்க்குறாரு, எவ்வளோக்கு நம்மளுக்கு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி சார் எனக்கு ஓகே சார் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. ஜிமன் அப்படியே பார்க்குறாரு பாருங்க, ஏன் அப்படின்னு. உண்மையாக தான் சார் எனக்கு ஓகே அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ அப்படி நீங்கள் ஜிமன் போதும் பொறுமை எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு, பின்ன இருக்காதா? ஐயோ சார், இப்போ ஜிமன் தானே சொன்னேன், எதுக்கு சார்லாம் வருது? அது பழக்க தோஷத்தில். அப்போ ஜிம்முன்னு மட்டும் வந்துச்சு, அது போதும் நிறுத்துங்க. சரி ஓகே சரி சாப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எடுத்து சாப்பிட்றீங்க பாருங்க. பார்த்து சாப்பிட்றீ, இப்படியா இது பண்ணிகிட்ருப்ப? சாரி ஜிமன், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில். கடவுளே, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு நல்லா அப்படி இது பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே ஜாலியாக இருக்கீ, ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ அவங்க தான் பார்த்துட்டு ஜிமன் நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமா? ஏன் நீ அம்மா கூட பார்த்து போ சரியா? ஓகே ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாய் அப்படிங்கிறீங்களா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே போயிடுறாரு. இப்போ உங்கள் அம்மா தான் இருந்துட்டு அம்மா
அம்மா நீங்கள் இவரை எப்போம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்க சொல்லவே இல்லை. ஐயே இப்போ எதுக்குடி இவ்வளோ கேவலமாக இருக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்களா? அம்மா இல்லைம்மா, எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ எப்படி இவரை இது பண்ண? அவங்க தான் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம், நானும் சரி நல்ல சம்பந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். அட பாவி அம்மா, இது என்கிட்ட ஏன் சொல்ல? எடியே நான் சொன்னேன், அவன் ஃபோட்டோவோட வந்துட்டு கொடுத்தேன், நீ பார்க்கல, அதுக்குன்னு என்னையும் சொல்லுவியா? ஓ சாரி, நான் ஏதோ ஒரு இதில் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவங்களும் மாதிரி என்னவோ போய் தொலைடி போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிம்முன்னு தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு ஹலோ அப்படிங்களா? என்ன மேடம் இன்னும் அப்படியே குஷி குறையிலையோ? அதுவா? ஆமாம், அதான் அந்த எப்படி சொல்கிறது, நான் வேறு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியலையே. ஜிமின், என்ன உங்கள் பேரண்ட்ஸை நான் எப்படி கூப்பிட்றது? இது என்னடி கேள்வி? அத்தை மாமா தான் கூப்பிடணும். சரி ஓகே. அதாவது அத்தை மாமாவை வந்து இங்கே பொண்ணு கேட்டாங்க. ஆமாம், ஏன் உனக்கு தெரியாது? தெரியாது. ஏன்டி இதை கூட தெரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் அதை தெரிஞ்சுக்க மாட்டேன். அப்போ இப்போ ஏன் கேட்குற? ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல, அப்போ இப்போ கேட்பேன். ஆஹா, சரி ரைட்டு தான். ஆமாம், அவங்க எதுக்கு வந்து கேட்டாங்க? நான் சொல்லி தான் கேட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் எதுக்கு சொன்னீங்க? உனக்கு கல்யாணம் பண்ணி இங்கே கூப்பிட்டு வரதுக்கு தான் சொன்னேன். ஜிமன் இல்லை, எப்படி நீங்கள் அது அப்படி கேட்குறேன். எனக்கு எப்போ நான் அந்த இன்டர்வியூவில் பார்த்தனும் அப்போயும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ கட்டுனா ஒன்று தான் கட்டுவேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். அவங்களும் சரி பையா ஆசைப்பட்டானேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க, அவ்வளோதான். நிஜமா? நிஜமா தாண்டி. அச்சோ ஜிமன், என்ன இன்னும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? இல்லை பிடிக்காது, சும்மா சொன்னேன். ஜிமன், பின்ன என்னடி பிடிக்காமே அதெல்லாம் செய்வேன். ஓகே ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்துட்டு ஐயோ கடவுளே, ஏண்டி நீ மட்டும் எப்படி தாண்டி இவ்வளோ க்யூட்டாக இருக்க? அட போங்க ஜிமன், நீங்கள் வேறு எனக்கு அப்படி வேறு வெக்கமாக வருது. சத்தியமாக இந்த மாதிரிலாம் நடிக்காதுடி. நான் நடிக்கல, நிஜமா அப்படி தான். சரி தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே ஜிமன், சரி நான் வைக்கிறேன், பாய், டைம் ஆச்சு, நான் போய் தூங்கணும். சரிங்க மேடம், தூங்குங்க. நாளைக்கு ஆஃபீஸ் வருவீங்களா? ஏன் வராமல், நான் வருவேனே அப்படின்னு சொல்கிறீங்களா? இங்கே பாருங்க ஜிமன், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் நான் தான் உங்களுக்கு பிஏ, புரியுதா? ஏய் நீ தான் ஆஃபீஸ்க்கு வர வேணாம். என்னது இது, நான் வருவேன். என்ன ஜிமன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருங்க ஜிமன், நான் ஆஃபீஸ்லேயே இருந்தா உங்களுக்கு தானே நல்லது, நீங்கள் இப்படி வேணான்னு சொல்லலாமா? அதுவும் கரெக்டு தான். பரவாயில்லையடி, இவ்வளோலாம் யோசிக்கிற. அப்படிதான் ஜிமன், ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் எப்படியும் ஒர்க்னு வந்துடுவீங்க. அப்புறம் நான் மட்டும் வீட்டில் தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? அதனால் நானே இங்கே வந்தால் எப்பயுமே உங்கள் கூட இருக்க மாதிரி உங்கள் கூடவே இருக்கலாம்ல. இருக்கலாம் தான். சரிடி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வைக்கிற ஃபோன், பாய். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்போ அப்படியே தான் அந்த எல்லாம் இதுவும் முடிஞ்சு உங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறீங்க பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அப்படியே 2 பேரும் ஒட்டுக்காவே வரீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு என்ன சார் கல்யாணம் ஆன உடனே வந்துட்டீங்க ஆஃபீஸ்க்கு? உன் வேலையை மட்டும் பாரு. சார் நான் சார் நம்மள அப்படியே பழகிருக்கோம். வேலையை பாருடா அப்படிங்கிறாரு. சார் இன்னைக்கு ட்ரீட் நீங்கள் தான். சரி வைக்கிறேன் போங்க. சார் இன்றைக்கி வேணால் நாங்கள் எல்லாம் லஞ்சில் எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஸோ நாளைக்கு வச்சுருங்க, நாங்கள் எல்லாம் எடுக்காமல் வந்துடுறோம். ஐயோ பாங்கடா செஞ்சிடறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரோடய போயிடுறாரு. இப்போ நீங்கள் தந்துட்டு சார் இப்போ நீ வேறையா என்ன சொல்லுவேன்? சார் அப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 3 மீட்டிங் இருக்குது சார். காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டி. ஓகே மீண்டுமா? சார் இதெல்லாம் அப்படி இல்லை, இது ஜஸ்ட் நார்மலாக. ஓகேங்க மேடம், மகாராணி சொல்லிட்டீங்களே, செஞ்செல்லாம் போயிட்டு அரேஞ்ச் பண்ணுறீங்களா? அதுதான் சார் என் வேலை, செய்கிறேன் சார் அப்படிங்கிறீங்களா? ஏய் ரொம்ப பண்ணாதடி, ரொம்ப பண்ணாத, அவ்வளோதான் பார்த்துக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள்
அடா போங்க ஜிம்மன் சார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக அப்படியே ஓடிடுறீங்க. அவர் பார்த்துட்டு அச்சோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை சைட் அடிச்சுட்டே ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்களும் மீட்டிங்க்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிடுறீங்க. இப்படியே உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக க்யூட்டாக ரொமான்டிக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப் அப்படியே போகுது. ஓகேடா, அதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஓகே, மறக்காம இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறமேட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் இருக்குது, நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பை பாய்.